ஒட்டுமொத்த படைப்பினங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்கை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏனைய சக்தி வாய்ந்த மலக்குகள் இருக்கத்தக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை எதற்காக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கொடுத்தான்? நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றும் பொழுது எந்த தோற்றத்தில் எந்த முறையில் கைப்பற்றுவார்கள்? பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது எந்த தோற்றத்தில் எந்த முறையில் கைப்பற்றுவார்கள்? ஒரு கொசுவுடைய உயிரையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கைப்பற்றுகிறார்களா? ஒரு இடத்திலே அதிகமானவர்கள் மரணிக்கும் பொழுது அனைவருடைய உயிர்களையும் ஒரே நேரத்தில் கைப்பற்றுவதும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமா என்ற பல கேள்விகளுக்குரிய பதிலைத்தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. இஸ்லாத்திலே ஈமான் கொள்ள வேண்டிய, நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் 6 இருக்கின்றது. முதலாவது அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவது வானவர்கள் மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். மூன்றாவது வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். நான்காவது அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். ஐந்தாவது மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். ஆறாவது நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வின் நாட்டப்படித்தான் நடக்கிறது என்பதை ஈமான் கொள்ள வேண்டும். இந்த 6 விடயங்களில் இரண்டாவது தான் மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல். இந்த மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல் என்ற தலைப்புக்குள்ளால் முக்கியமான 10 பேர்களை நம்புவது நம்மீது அவசியமாக இருக்கிறது. மலக்குமார்களில் முக்கியமான 10 பேர். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களுக்கு வஹி கொண்டு வரக்கூடிய பொறுப்பை, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து செய்திகளை எடுத்து கொண்டு வரும் பொறுப்பை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். இரண்டாவது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதும் பொறுப்பை அல்லாஹ் இவரிடத்திலே கொடுத்திருக்கிறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மலைகளுக்கு ரிஸ்குக்குரிய பொறுப்பை இவர்களிடத்திலே கொடுத்திருக்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் இவரிடத்திலே கொடுத்திருக்கிறான். அடுத்தது முன்கர் நக்கீர் அலைஹிமுஸ்ஸலாம், இந்த இருவர் கபரிலே மனிதர்கள் வைக்கப்பட்டதற்கு பிறகு கேள்வி கேட்கக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அடுத்தது ரகீப் அதீத், மனிதன் செய்யக்கூடிய நன்மைகள் தவறுகளை பதிவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலது புறத்திலும் இடது புறத்திலும் இந்த மலக்குகளை நியமித்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறான். ஹதரத் ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்கு அதிபதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஹதரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் நரகத்துடைய அதிபதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த 10 மலக்குமார்களை ஈமான் கொள்வது எம்மீது அவசியமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஹதரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்த படைப்பினங்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஏனைய சக்தி வாய்ந்த மலக்குமார்கள் இருக்கத்தக்க ஏன் இவர்களை அல்லாஹ் இந்த வேலைக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தான் என்று பார்த்தால், இமாம் ஸுஹ்ரி, இமாம் வஹ்ப் இப்னு முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விடயத்தை தெளிவாக தங்களுடைய தஸ்கிரா என்ற கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு சென்று ஒரு பிடி மண்ணை எடுத்து வரும்படி கூறினார். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு வந்தாங்க. ஒரு பிடி மண்ணை எடுக்கும் பொழுது பூமி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியது. உடனே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுக்காமல் இறக்கப்பட்டு திரும்பி வந்துவிட்டார்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு மண்ணை எடுக்க பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் பூமி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுது. இறக்கப்பட்டு மண்ணை எடுக்காமல் வந்துவிட்டார்கள். மூன்றாவது தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை எடுக்கும் பொழுது அது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியது. ஆனாலும் அல்லாஹுடைய அந்த வார்த்தையை மதித்து ஒரு பிடி மண்ணை பலவந்தமாக பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் வந்து சேர்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவன். ஆனாலும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறான், அமா இஸ்தஆதத் பி மின்க, உங்களை விட்டு என்னிடத்திலே பூமி மண்ணை எடுக்கும் பொழுது பாதுகாப்பு தேடியதா? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நஅம் யா ரப், ஆமா யா அல்லாஹ், பாதுகாப்பு தேடியது. அல்லாஹ் கேட்கிறான், ஹல்லா ரஹிம்தஹா கமா ரஹிமஹா
சாஹிபாக், உங்களுடைய 2 தோழர்கள் ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியிடத்தில் இறக்கப்பட்டது போல் ஏன் நீங்கள் இறக்கப்படவில்லை, இறக்கப்பட்டிருக்கலாமே, மண்ணை எடுக்காமல் வந்திருக்கலாமே என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்ட பொழுது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் இருக்கிறது, யா ரப் தாஅத்துக அவுஜபு அலைய மின் ரஹ்மதி இய்யாஹா, பூமிக்கு நான் இறக்கப்படுவதை விட உனக்கு வழிபடுவது தான் என் மீது கட்டாய கடமை, அதனால் தான் நான் எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள். இந்த பதிலை கேட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர்களை கைப்பற்றும் பொறுப்பை கொடுத்தான். இந்த பொறுப்பை கொடுத்த நேரத்திலே ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், மா யுப்கீக, இஸ்ராயிலே உங்களை அழ வைத்தது எது, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அந்த நேரத்தில் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், யா ரப் இன்னக தக்லுகு மின் ஹாதல் ஹல்கி அல் அம்பியா வல் அஸ்ஃபியா வல் முர்சலீன், யா அல்லாஹ் இந்த படைப்பினங்களிலே நீ நபிமார்களை ரசூல்மார்களை நீ தேர்ந்தெடுத்தவர்களை படைத்திருக்கிறாய். வ இன்னக லம் தக்லுக் ஹல்கன் அக்ரஹ இலைஹிம் மினல் மௌத், அவர்களிலே படைத்த விடயங்களில் அவர்கள் மரணத்தை விட மிக வெறுக்கக்கூடிய விடயத்தையும் நீ படைக்கவில்லை. இப்படி இருக்க அவர்களுடைய உயிர்களை நான் கைப்பற்றி விட்டால், அதை அவர்கள் அறிந்து கொண்டு விட்டால் என்னை அவர்கள் கோபித்து விடுவார்களே, என்னை ஏசுவார்களே, என்னை தூற்றுவார்களே என்று தான் நான் பயப்படுகிறேன் என்று இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன பதில் இருக்கிறதே, இன்னி சஅஜஅலு லில் மௌத்தி இலலன் வ அஸ்பாபன், நான் மரணத்துக்காக வேண்டி காரண காரியங்களை ஏற்படுத்துவேன். யுன்சிபூனல் மௌத்த இலைஹா வலா யذ்குரூனக மஅஹா, அந்த காரணத்தை மரணத்துடன் அவர்கள் நிஸ்பத் செய்து கொள்வார்கள், இணைத்துக் கொள்வார்கள், உங்களை அவர்கள் ஞாபகப்படுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினான். அதற்கு பிறகு தான் மரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரணங்கள் ஏற்படுத்துகிறான். சிலர் ஆக்சிடென்டில் மரணிக்கிறார்கள், சிலர் நோயில் மரணிக்கிறார்கள், சிலர் படுத்தவாறு மரணிக்கிறார்கள். யாராவது மரணித்து விட்டால் அவர் இந்த நோயால் மரணித்திருக்கிறார், இந்த ஆக்சிடென்டால் அவர் மரணித்திருக்கிறார், இப்படி கொலை செய்யப்பட்டார் என்று ஒரு காரணத்தை தான் மக்கள் சொல்வார்களே தவிர இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமை யாரும் குறை சொல்வது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்த முடிவு இது கண்ணியமானவர்களே. பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய பொறுப்பை கொடுத்தான். அவர்கள் மனமாற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்து நல்லடியார்கள் பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றும் பொழுது எந்த தோற்றத்தில் வருவார்கள் என்று பார்த்தால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து கேட்டார்கள், முஃமினுடைய இறை விசுவாசியுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது உங்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும்? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இஸ்ரிஃப் வஜ்ஹக அன்னி, நீங்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை சைடுக்கு திருப்புறாங்க. அதற்கு பிறகு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்பொழுது என்னை பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்கள், ஒரு அழகிய வாலிபர் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அழகிய ஆடை அணிந்து நறுமணம் கமல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் ஒரு வாலிபன் இருந்து கொண்டிருக்கிறார். அது வேறு யாரும் கிடையாது, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கண்ணியமானவர்களே. அதற்கு பிறகு பாவியுடைய கெட்டவருடைய உயிரை கைப்பற்றும் பொழுது உங்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டதற்கு ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதை பார்ப்பதற்கு நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள், உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கேட்கிறார்கள், இல்லை அதையும் நான் பார்க்க வேண்டும். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அப்படியா, இஸ்ரிஃப் அன்னி வஜ்ஹக், நீங்கள் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு கண்ணியமானவர்களே, திரும்ப சொன்னதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்தவுடன் ஒரு கருத்த மனிதர், அவருடைய தலை வானத்துடைய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அவருடைய மூச்சு காற்றிலிருந்து நெருப்பு ஜுவாலைகள் வந்து கொண்டிருக்கிறது, மிகவும் அருவருப்பான தோற்றத்திலே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். இதை பார்த்தவுடன் தலை சுற்றி கீழே விழுந்து விட்டார்கள். அதற்கு பிறகு
மயக்கம் தெளிந்ததும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இருக்கிறது, அல்லாஹு அக்பர் சொன்னார்கள், பாவிக்கு நரகத்துடைய தண்டனை என்று ஒன்றை இல்லாமல் இருந்தால் அவனுக்கு உங்களுடைய இந்த தோற்றத்தை பார்ப்பது மட்டும் அவனுக்கு போதுமாகிவிடும், நரகம் அவனுக்கு தேவையில்லை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு பயங்கரமாக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பாவிகளுடைய உயிர்களை கைப்பற்றுவதற்காக வருவார்கள். இந்த கூட்டத்தாரை விட்டு அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தார் சந்ததியினரையும் பாதுகாத்தருள்வானாக. அடுத்தது முஃமினுடைய ரூஹை எவ்வாறு கைப்பற்றுவார்கள், காஃபிருடைய நிராகரிப்பாளருடைய ரூஹை எவ்வாறு கைப்பற்றுவார்கள் என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். பஸாரிலே வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்லடியார் மரணிக்கும் பொழுது மலக்குமார்கள் பூச்செண்டுகளை நறுமணங்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள். அவருடைய ரூஹை எந்த அளவுக்கு லேசான முறையில் கைப்பற்றுவார்கள் என்றால், பிணைந்த மாவுக்கு மேலால் இருக்கக்கூடிய முடியை எப்படி நாங்கள் சுலபமாக எடுப்போமோ இதே போல் அவருடைய உடம்பில் இருந்து உயிரை லேசாக எடுத்து விடுவார்கள். இன்னொரு ரிவாயத்தில் எண்ணெய்க்கு மேலால் இருக்கக்கூடிய முடியை எடுப்பது போல் உடம்பிலிருந்து உயிரை லேசான முறையிலே எடுத்துக்கொள்வார்கள். காஃபிராக கெட்டவராக இருந்தால் கண்ணியமானவர்களே கடுமையாக இன்திஸாஅன் ஷதீதா கடுமையாக பறிப்பார்கள். அவருடைய தோற்றத்தை கண்டு உடம்புக்குள்ளால் உயிர் ரூஹ் மறைந்து கொள்ளும். எந்த அளவுக்கு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முட்கம்பியிலே ஒரு புடவை சுத்தி இருக்கும் பொழுது எப்படி இழுத்தால் அந்த புடவை பீந்து கொண்டு வருமோ இதே போல துண்டு துண்டாக வருமோ இதே போல உயிர்களை கடினமான முறையிலே பிடித்தெடுப்பார்கள். இன்னொரு ரிவாயத்தில் வருது, உயிருடன் ஒரு ஆட்டுடைய தோலை உரித்தால் அந்த ஆட்டுக்கு எந்த அளவுக்கு வருத்தம் கஷ்டம் ஏற்படுமோ இதே போன்று தான் கெட்டவருடைய ரூஹம் கைப்பற்றப்படும் என்று ரிவாயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஸ்கிராவில் குறிப்பிடுறாங்க, நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவிலே நாங்கள் பராத்துடைய இரவு என்று சொல்லுவோமே, இந்த நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவிலே அடுத்த ஷஅபானுடைய 15ஆம் இரவு வரை யாரெல்லாம் மரணிப்பார்கள் என்ற லிஸ்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலே கொடுக்கிறார். இதன் அடிப்படையில் தான் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்றுகிறார்கள் என்பதாகவும் கூறுகிறார்கள். அடுத்து முக்கியமான ஒரு சந்தேகம் தான் எம்மத்தியிலே இருக்கிறது, ஒரு கொசுவுடைய ரூஹையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கைப்பற்றுகிறார்களா அல்லது அது தானாக இறந்து விடுகிறதா? ஒரு கொசுவாக இருக்கலாம், ஒரு ஈசலாக இருக்கலாம், ஒரு நுளம்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், ஒரு எறும்பாக இருக்கலாம், இதனுடைய உயிர்களையும் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கைப்பற்றுகிறார்களா என்று பார்த்தால் இமாம் குர்துபி தஸ்கிராவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் சுலைமான் கிலாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் மதீனா, மதீனாவுடைய இமாம் என்று சொல்லப்படக்கூடிய மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், அல் பராகீஸ் மலக்குல் மௌத் யக்பிது அர்வாஹஹா, இந்த நுளம்புகள் கொசுக்கள் இருக்கின்றதே இந்த கொசுக்களுடைய உயிர்களையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கைப்பற்றுகிறாரா என்று சொன்ன நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமைதியாக இருந்துவிட்டு கேட்டார்கள், அலஹா நஃப்சுன், அதற்கும் ஆன்மா இருக்கிறதா, ஆத்மா இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு இமாம் சுலைமான் சொன்னார்கள், நாம், ஆம், அதற்கும் ஆத்மா இருக்கிறது, ஆன்மா உள்ளது, அதனால் தான் அது பறந்து திரிகிறது என்று சொன்ன நேரத்தில் இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நாம், ஆம், அதனுடைய உயிரையும் மலக்குல் மௌத் தான் கைப்பற்றுகிறார், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் கைப்பற்றுகிறார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே சூரா ஜுமர் வசனம் 42 கூறுகிறார், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய உயிர்களையும் கைப்பற்றுகிறான் என்று கூறுகிறானே. எனவே இதற்கும் உயிர் இருக்கிறது என்றால் இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வசம்தான் கொடுத்திருக்கிறான், அவர்கள் தான் இதனுடைய உயிரையும் கைப்பற்றுகிறார்கள் என்று விளக்கம் சொன்னார்கள். ஆகவே ஒரு நுளம்பு சாவதாக இருந்தாலும், ஒரு இரம்பு நம்முடைய
அவருடைய காலிலே மிதிப்பட்டு இறப்பதாக இருந்தாலும் அது தானாக இறப்பதில்லை கண்ணியமானவர்களே. அதனுடைய உயிரை எடுக்கும் பொறுப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்திடம் தான் கொடுத்திருக்கிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் நுளம்பாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், ஈசலாக இருக்கலாம், அனைத்துடைய உயிரையும் கைப்பற்றுகிறார்கள். அடுத்து முக்கியமான ஒரு கேள்விதான் சிலர் கேட்பதுண்டு. ஒரே நேரத்தில் உதாரணமாக பொம் பிளாஸ்ட் ஏற்பட்டு அல்லது பூமி எதிர்ச்சி அல்லது சூறாவளி சுனாமி காரணமாக ஒரே நேரத்திலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரணிக்கிறார்கள். ஒரே நேரத்தில் உலகத்தில் ஒவ்வொரு மூலையில் எக்கச்சக்கமானவர்கள் மரணிக்கிறார்கள். இவர்கள் அனைவருடைய ரூஹையும் ஒரே நேரத்தில் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் எடுக்கிறார்களா அல்லது வேற ஏதாவது நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எம்மிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தேகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்விக்கு மார்க்க அறிஞர்கள் 3 பதில்களை 3 கருத்துக்களை கூறுகிறார்கள். முதலாவது கருத்து என்னவென்றால், அனைவருடைய உயிர்களையும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தான் எடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட ஒரு சக்தியை அல்லாஹ் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரே நேரத்தில் அவர்கள் ஒருவருடைய உயிரையும் எடுக்க முடியும், 1000 பேருடைய உயிரையும் எடுக்க முடியும், 1 கோடி பேருடைய உயிரையும் எடுக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இரண்டாவது கருத்து, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குல் மௌத்துக்கு உதவியாக சில வானவர்களை நியமித்திருக்கிறார். இவர்கள் தான் இந்த உயிர்களை கைப்பற்றுகிறார்கள் என்ற இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. மூன்றாவது கருத்து என்னவென்றால், அனைவருடைய உயிர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் கைப்பற்றுகிறார். ஏன்? குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறானே, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த, அல்லாஹ் தான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்திருக்கிறார். இன்னொரு இடத்தில் அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் தான் ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய உயிர்களையும் மரணிக்க செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறானே. இந்த அடிப்படையில் அல்லாஹ் பொறுப்பை மலக்குமார்களிடத்திலே கொடுத்திருந்தாலும் அடிப்படையில் உயிர்களை ஒரே நேரத்தில் கைப்பற்றுபவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். அவனுடைய சக்தி எப்படியாப்பட்டது என்று நாம் சொல்லி விளங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ்விற்கு இது லேசான ஒரு விடயம் கண்ணியமானவர்களே. ஆகவே இப்படியாப்பட்ட 3 கருத்துக்களை மார்க்க அறிஞர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். எம்முடைய உயிரையும் ஒரு நாள் அவர்கள் தான் கைப்பற்றுவார்கள். அந்த நாளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த நாளாக ஆக்கட்டும். நம்முடைய குடும்பத்தாருடைய, நம்முடைய சந்ததியினருடைய, பூரா முஸ்லிம்களுடைய இறுதி முடிவை அல்லாஹ் சிறந்ததாக ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.